வித்யா கொஞ்சம் இரு. எதுக்கு? சொல்றேன். இந்தா இத போட்டுக்க. உட்காரு. இப்போ நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? நான் வரல. நிச்சயம் நின்னதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் என்னைய வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் விடு. நாளைக்கு நான் மாப்பிள்ளை கிட்ட நேர்ல பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ற வித்யா. அதுனா நாளைக்கு, இப்பவே பேசினா ஆகாதா? இந்த நேரத்துலயா? ஆமா, நீ பைக் அவன் வீட்டுக்கு விடு. நாளைக்கு காலையில அந்த குடும்ப மண்டபத்துக்கு வரக்கூடாது. இல்ல வித்யா, இந்த நேரத்துல அங்க போறது. இப்போ அங்க போறதா இருந்தா மட்டும் போ, இல்லனா என்னை எங்கே இறக்கி விட்டுரு. நான் வேற எங்கேயாவது போறேன். காலையில வரைக்கும் என்னால பயத்தோட எல்லாம் இருக்க முடியாது. சரி போறேன். அவன் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி இப்பயும் நம்மள ஏமாத்திட்டா என்ன பண்றது? அப்படிலாம் பண்ண மாட்டேன் வித்யா. ஏமாத்தினா என்ன பண்றது? அதையும் மீறி நிச்சயம் நடந்தா நானே நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். போதுமா? இங்க பாரு, அதுக்காக உடனே அவன் ஒத்துக்க கூடாது, நிச்சயம் நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்காத. நான் ஒன்னும் அப்படிலாம் வேண்டல, நீயா சொல்லாத. நிறுத்து வரமா அப்படி நிறுத்து. வண்டி நிறுத்துப்பா, வரமா நிறுத்து. யார் நீங்க? இந்த நேரத்துல எங்கேயா போயிட்டு வரீங்க? சார், பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வரோம் சார். ஓ சட்டை ஏன் அந்த பொண்ணு போட்டிருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், நான் தான் போட்டுக்க சொல்லி கொடுத்தேன். முதல்ல கீழே இறங்கு. இறங்கு வித்யா. வீடுங்க? வலசரவாக்கம் சார். இந்த பொண்ணு யாரு? இது உன் தங்கச்சியா? இல்ல சார். அப்புறம் உன்னதான் கேக்குறேன், சொல்லுப்பா. என் ஒய்ஃப் சார். அத சொல்ல ஏன் இவ்வளவு தாங்கிற? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஸ்டேஷனுக்கு வந்து அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போ. இல்ல சார், டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அப்போ உன் வீட்டுக்கு போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். வேண்டாம் சார், நாங்க ஸ்டேஷனுக்கே வரோம் சார். சரி, நீ முன்னாடி போ, நான் உன்னை பின்னால ஃபாலோ பண்ணி வரேன். சிவாஜி ஏறுங்க. சஞ்சய், ஏதாவது பிரச்சனை ஆயிடாது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ ஏறு. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க.
இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க தம்பி. சஞ்சய், உள்ள போக வேண்டாம் சஞ்சய். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சார், பேப்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். தப்பு பண்ணவன் தான் ஸ்டேஷனுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுவான். நீ என்ன அக்யூஸ்டா? உள்ள வாங்க. நான் இருக்கேன்ல, பயப்படாத. வா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இங்கே நில்லுங்க. வணக்கம் சார். இவர் வேதவள்ளி மேடம் பையனாச்சே, இங்க என்ன பண்றாரு? என்ன கேஸ்? சந்தேக கேஸ் சார். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு வேற ஏதோ தப்பு செஞ்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு சார். அதான் கூட்டிட்டு சார், வந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். இரியா, உங்களை மாதிரி டெய்லி 100 புருஷ பொண்டாட்டி கேஸ இங்க பாக்குறோம். நான் யாருன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க சார். என்னடா ரொம்ப தான் துள்ளுற? நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன பண்ணுவ? சார்லஸ் சார், சைலண்டா இருங்கன்னு சொன்னேன். சாரி சார். இவங்க உங்க ஒய்ஃபா? ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சார்லஸ், அவங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க. என்ன? சரிங்க சார். தேங்க்யூ சார். இந்த நேரத்துல யாரு கால் பண்றது? என்ன ஏதோ புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ, வேதவள்ளி மேடமா? ஆமாங்க, நான் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் குகன் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பையன் சஞ்சய் இப்ப எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? என் பையன் வீட்ல தான் இருக்கான். இல்ல மேடம், அவர் இங்க தான் இருக்காரு. எனக்கு அவரை நல்லா தெரியுது, ஆனா அவருக்கு தான் என்ன அடையாளம் தெரியல. சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க வேற யாரையோ புடிச்சு வச்சுக்கிட்டு என் பையன்னு சொல்றீங்க. அவன் அங்க வந்திருக்க சான்ஸே இல்ல. இல்ல மேடம், உங்க பையன் தான். அவரு தனியா இல்ல, கூட அவர் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃபா? ஆமா மேடம், அவர் அப்படிதான் சொன்னாரு. அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்போ இந்த பொண்ணு யாரு? ஒரு நிமிஷம் இருங்க சார். சஞ்சய் இங்க இல்லையே. ஹலோ மேடம். ஹலோ. ஹலோ சார். சாரி மேடம், ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் உங்க பையனை அனுப்பி வச்சிடுறேன். வேண்டாம் சார், அவன் அங்கேயே இருக்கட்டும். நானே நேர்ல வரேன். சரி மேடம். ஓகே சார். யாரா இருக்கும்? ஏதோ தப்பா இருக்கே. விஜய் தூங்கிட்டு இருப்பான். கால் பண்ணி பார்க்கணும். என்னங்க என்னங்க போன் அடிக்குது பாருங்க. இந்த நேரத்துல யாரு? அம்மா. அம்மா. விஜய் கொஞ்சம் வெளியில வாயேன். ஒரு நிமிஷமா. என்னாச்சுமா? விஜய், என்னமா சொல்றீங்க? சஞ்சயா? சான்ஸே இல்லம்மா. அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவன் வீட்ல இல்ல விஜய், போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். இல்ல வேண்டாம் விஜய், கால் எல்லாம் பண்ண வேண்டாம். நாம நேர்லயே போயிடுவோம். சரிம்மா, ஸ்னேகாட்ட சொல்லிடுறேன். வேண்டாம் விஜய், இந்த விஷயம் வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாம். அம்மா, சஞ்சய் தப்பு பண்ணிருக்க மாட்டாமா. இப்ப வரைக்கும்
அவன் மேல தப்பு இருக்காதுன்னு தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் தப்பு செஞ்சிருந்தான்னா ஸ்டேஷன்லயே அவனை தலை முழுகிட்டு வந்துருவேன். வா போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க இருக்கான்? உள்ளதா இருக்காரு, வாங்க மேடம். இல்ல, நான் ஸ்டேஷனுக்குள்ள வரல. விஜய், சஞ்சய் உள்ள இருக்கானான்னு பாரு. சரிங்கம்மா. சாரி மேடம், இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அதான் அனுப்பி வச்சிடறேன்னு சொன்னாங்க. சஞ்சய், நீ எப்படி இங்க வந்த? வித்யாவை உன் ஒய்ஃப்னு சொன்னியா? என்னடா நடக்குதுங்க? இல்லடா, வித்யா கல்யாணத்துல விருப்பம் இல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. வெளியில அம்மா வெயிட் பண்றாங்க. அம்மா வந்திருக்காங்களா? செம்ம கோவத்துல இருக்காங்க. வா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னடா இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? இவ உன் ஒய்ஃபா? சொல்லுடா. அம்மா, அம்மா, நான் உங்க பையன், தப்பு செய்ய மாட்டேமா. இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இவ உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு வந்து உக்காந்துருக்க. அப்போ அதுக்கு என்னடா அர்த்தம்? வித்யா, பாப்போம், உட்காரு. போலீஸ் கேஸ்னா அதை அவள் லைஃபே அஃபெக்ட் பண்ணும். ஒய்ஃப்னு சொன்னா விட்டுருவாங்கன்னு நினைச்சுதான் அப்படி போய் சொன்னம்மா. இப்படி ஒரு பிரச்சனைனா எனக்கு நீ போன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இவள எப்படி நீ உன் ஒய்ஃப்னு சொல்லலாம்? உன் தகுதி என்ன, இவ தகுதி என்ன? வார்த்தைக்கு கூட நீ அப்படி சொல்லலாமா? கனவுல கூட என் மருமகளாகிற தகுதி இவளுக்கு இல்ல. இவளை போய் எப்படி? ச்சே.
ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ல இது எனக்கு தப்பா தெரியலம்மா. என்ன மன்னிச்சிருங்க. இவளுக்கு உதவி பண்றதுக்கு நீ ஏன் அவ்வளவு துடிக்கிற? உனக்கு இவ மேல அப்படி என்ன கரிசனம்? அவ மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாமா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவ பண்ணிருக்கலாம். ஆனா அப்பா இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் வாணிதாமா. அதுக்குதான் இவ சொத்தை வாங்கிட்டாளே, அது போதாதா? நான் பண்ணது தப்புதான், மன்னிக்க முடியாத தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க பண்றது சரியாமா? என்னையே அக்யூஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? உங்க அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு. பணக்காசு பெருசு இல்லைனாலும் மானம் மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேன். ஓ மானத்துக்கு களங்கம் வர அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? இனி என்ன நடக்கணுமா? என்னால உங்க வீட்டுல பிரச்சனை வருதுன்னு நானே வேலையை விட்டு போயிட்டேன். நீங்க தான் என்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வித்யாவா நடிக்க சொன்னீங்க. அது நான் போட்ட திட்டமா? என்ன வித்யான்னு நினைச்சு ஐயா என் மேல அளவு கடந்த பாசத்தை காட்டுறாரு. அது ஏன் தப்பா? அவர் சொத்து பத்திரத்தை கொடுத்தாரு, நான் வாங்கிக்கிட்டேன். அதை எடுத்துட்டு நான் ஒன்னும் ஓடி போலையே. இப்ப கூட வெறும் கையோட உங்க வீட்டை விட்டு நான் வந்திருக்கேன். அந்த பத்திரம் எனக்கு வெறும் பேப்பர் தான். அது இன்னும் அங்கதான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன வார்த்தைக்காக உங்களை நம்பி வந்த என்னைய யாரோ ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்களே, இது நியாயமா? நான் உங்களுக்கு துரோகியாவே இருந்துட்டு போறேன். என் வாழ்க்கையை முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவ விருப்பத்தை மீறி யாரோ ஒருத்தனுக்கு அவளை கட்டி வைப்பீங்களா? சீண்டுனா புழு பூச்சி கூட திரும்பி நம்மள ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும். நான் பதிலுக்கு உங்களை ஒண்ணுமே பண்ணல. என் வாழ்க்கையை காப்பாத்திக்க அந்த வீட்டை விட்டு ஓடி வந்த அவ்வளவுதான். என் மானத்தை காப்பாத்த உங்க பையன் என்னைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. இது பெரிய தேச குத்தன்னா துப்பாக்கி எடுத்து எங்க 2 பேரும் நெத்திலையும் வச்சு சுட்டு தள்ளிடுங்க. வித்யா, இல்லங்க சஞ்சய், இப்பவும் நான் அமைதியா இருந்தா என் வாழ்க்கையை என்னால காப்பாத்திக்க முடியாது. இவ்ளோ தெளிவா பேசுறியே, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லனா அது அவர்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாமே. அத ஏன் நீ செய்யல? நீங்க 2 பேரும் ஜோடியா அங்க இருந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. நான் சொன்னதை செய்யலனா அந்த போட்டோவை வேதா நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். நான் சொன்னா அவர் கேப்பாரா? கேக்குற நிலைமையிலே அவர் இருக்காரு. நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் என்ன நீங்க தான் அப்படி சொல்ல வச்சீங்கன்னு உங்க மேலதான் கோவப்படுவாரு. அதனால புதுசா ஒரு பிரச்சனை வரும். என்னால யாரும் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனாலதாம்மா நானும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அம்மா, வித்யா சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவன் மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இந்த நிச்சயம் நடந்தே தீரணும்னா என்னை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க. நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். சரி, வந்து கார்ல ஏறு. மா, நான் சொல்றது கார்ல ஏறுன்னு சொன்னேன். உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், கார்ல ஏறு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நீயும் ஏறு. விஜய், வண்டி எடு, வீட்டுக்கு போலாம்.
சரிம்மா. நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு. ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ. பரவாயில்ல மேடம். ஹலோ, நாங்க மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க மண்டபத்துக்கு வர வேண்டாம். மண்டபத்துக்கு வர வேண்டாமா? ஏன், என்னாச்சு?